சும்மா நம்ம அண்ணன் தம்பி யாரோ வந்தாங்க மாமா மச்சான் நம்ம மச்சான் நமக்குள்ள என்ன இருக்கு, நம்மளா யாரோ ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்மளே எழுதிக்கலாம், அப்படியே ரெஜிஸ்டர்லாம் பண்ண வேணாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்டா அது வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு கிளீனா எழுதி யாராருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, யாராருக்கு என்னென்ன லைபிலிட்டி இருக்கு அப்படின்றத தெளிவா எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் வந்து அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும், அவங்களோட பொறுப்பும் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாமையே அப்படியே ஏனாதானு போடும். அப்ப ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்ட்னர்ஷிப்பை விட இருக்கு சார்? அதாவது யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே இவரே. ஏன்னா ஒரு நிறுவனம் நடத்துறாங்கன்னா அதுல வந்து பொருள் தயாரிக்கிறதாகட்டும், வசூலாகட்டும், இல்ல விற்பனை செய்யறதாகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், அதை நடத்துறது மற்ற எல்லாமே HR எல்லாமே அவரே பார்த்துக்குவாரு. அது நல்லது வந்தாலும் அவர் தான், கெட்டது வந்தாலும் அவர் தான், அவருக்கு யாரும் எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். ஸோ அதனால இது வந்து ஒரு சிறு லெவல் வரைக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். யாரும் உங்களை கைப்பிடிச்சு இழுக்க மாட்டாங்க. இதே பார்ட்னரா இருந்தா எதுக்குப்பா இதை செய்யணும், அதை செய்ய வேண்டாமே, இது ஏன் பொறுப்பாச்சு, அது ஏன் நீ தலையிடுற, இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா சோல் ப்ரொப்ரைட்டர்ல அப்படி இல்லை. ஒரு நிறுவனம் வளர்ற வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ அதை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க.